வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணன்றதை பார்க்கலாம். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. வாசல் சின்னதாக இருக்குது, அதனால் எனக்கு தெரிஞ்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். இது வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே சின்னதாக அடுத்தது ஒரு கோலம் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு காலையில் எழுந்து பிள்ளையார் பிடிச்சி காய்கறி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு 6 மணிக்கெலாம். பிள்ளையார்கிட்ட வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பிள்ளையார்கிட்ட வச்சதை எடுத்து கட் பண்ணி இதை ஒரு காய் மாதிரி மொத்தமாக சேர்த்து பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிச்சன் சமைக்கும் போது கொஞ்சம் கலீஜாக தான் இருக்குது. அப்புறமா சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நான். அவ்வளோதான், காய் வெந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சக்கரை பொங்கல் ஒரு ஸ்டவ்லேயும் ஒரு ஸ்டவ்வில் சாதா பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்குது. 2 பொங்கல் பண்ணுவேன் நான் எப்பவுமே. இந்த சாதா பொங்கல் பொங்கிட்டு இதில் கொஞ்சோண்டு வெல்லம், வாழைப்பழம் போட்டு எடுத்து வச்சிடணும். இது மறுநாள் தான் நம்ம சாப்பிட்றது இருந்தால் சாப்பிடலாம், இல்லை மாட்டுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல், வடை, காய், அந்த சாதா பொங்கல் 3 ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வாழை இலையில் படைக்க மாட்டோம், பூசணி இலையில் தான் படைப்போம். ஜல்லடியில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பூசணி இலை அந்த ஜல்லடியில், அரிசி ஜல்லிக்கிற ஜல்லடியில் இந்த சக்கரை பொங்கல், காய், வடை எல்லாத்தையும் ஒரு ஜல்லடியில் வச்சுட்டு அந்த பொங்கின சாதம் ஒயிட் ரைஸில் கொஞ்சோண்டு வெல்லம், வாழைப்பழம் போட்டு அதையே வச்சிடணும். அவ்வளோதான், கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் பண்டிகை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.